புதுச்சேரி காரைக்கால் கடைமடை விவசாயிகள் சங்க தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களை கூறும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவி ஏற்றுள்ள நிலையில் அது வரவேற்கத்தக்க உள்ளது. காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியமாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரிக்கு அடுத்து காரைக்கால் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக உள்ளது. இன்று நடைபெற்ற பதவி பிரமாணத்தின் போது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்ப்போடு இருந்த எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. வரும் 18ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி மீண்டும் பதவி ஏற்பு விழா உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் காரைக்கால் பகுதியில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக GNS ராஜசேகர் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பேட்டி சுரேஷ், காரைக்கால் கரைமடை விவசாயிகள் சங்க தலைவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த பதவி பிரமாணத்தில் வந்து காரைக்கால் சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பதவி பிரமாணம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அது இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய ஒரு வருத்தம் அளிக்குது. அதனால் அடுத்தது வந்து வருகிற 18ஆம் தேதி 28ஆம் தேதி பதவி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது வந்து உடனடியாக உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு உண்டா இல்லையா, பாரதிய ஜனதா கட்சிக்கு காரைக்காலில் இருக்கா இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமு எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அங்கே வாக்களிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதாக்கு வாக்களிச்சிருக்கக்கூடிய அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மத்திய மாநில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து கொடுத்து அழகு பார்க்கணும். அப்போ தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில் சொல்லக்கூடிய இதுக்கு ஏற்றதாக இருக்கும். நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய விவசாயத்துறை வந்து மக்கள் முதல்வர் NRIட்டே இருக்குதா சொன்னாங்க. எங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து காலம் கடத்தாமல் உடனடியாக தீர்வு கண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நிலைப்பாடுகள் ஏகப்பட்ட இது இருக்குது. உடனடியாக எல்லாமே தீர்வு காணணும்.